ஆஃபீஸ் எல்லாம் ஓகே. என்ன முன்வரிசை கொஞ்சம் ஓவராக முன்னாடி வந்துருச்சு. இல்லை எங்கேயோ ஒரு நேரம் போயிருப்பேன். கலரு அது என்ன ஓகே தான். டேய் மச்சான் எந்திரிடா, டைம் ஆயிடுச்சு. மிஸ்கின் சார் ஆஃபீஸில் ஆடிஷன் வேறு இருக்குடா. போகிற நேரத்தில் கக்கூஸில் உட்காந்த கொன்றும் உன்னை. அது சரி, உனக்கு அறிவு இருக்கா? நீ இல்லை எழுப்பினா அவன் எழுவானா? உன் முகத்தில் பார்த்து என்ன பண்ண போகிறான்? உன் மூஞ்ச பார்த்து என்ன பண்ண போகிறான்? கரெக்டாக 8:30 மணிக்கு ஒரு கால் வரும். ஹாய் பேபி, குட் மார்னிங் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அவன் எழுவான். தா வந்துருச்சு. குட் மார்னிங் ஸ்வீட்டி. குட் மார்னிங் பேபி. இன்னைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இல்ல, போகாம என்ன பண்ற? ஆஸ் யூஷுவல் வேக்கப் கால்க்காக வெயிட்டிங். அப்போ முழிச்சிட்டே படுத்துட்டு இருக்கியா மூண்டம்? எஸ் பேபி, நம்ம ரூம்ல ஒரு மகா நடிகர் இருக்கான்ல, அவனோட சேட்டை காலையில் 5:30 மணிலேருந்து தாங்கல. அதான். நீ எங்க இருக்க? நான் காலேஜ் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹே, பஸ் வந்துருச்சு, நான் பிரேக்ல கால் பண்றேன். லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. மகா நடிகதான்டா. என்ன பல்லு கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு. அந்த கேப்ல விஜய் சேதுபதி பூந்துட்டாப்ல. வந்துருவேன், கூடி சீக்கிரம் வருவேன். இப்ப நீ வரியானா கிளம்புட்டா. 5 நிமிஷம் வச்சா வந்துடுறேன். இது ப்ரொடியூசரோட செகண்ட் மீட்டிங். ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்போ குட் நியூஸ்னு சொல்லு. ஆமா, பிரியா கிட்ட சொல்லிட்டியா? 100% கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லான்ட்டு இருக்கேன் மச்சி. சொல்லிடுவேன். அதுவும் சரிதான். ஆமா, எனக்கு ரோல் இருக்குல்ல மச்சான்? ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் மச்சான். த்ரோட் வரும். ஓகே ஓகே. ஃபைட்லாம் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்குடா, போடா. ஓகே மச்சான். மச்சான் அந்த கேட்டுட்டு இதுவா? ஓகே மச்சான், நான் பார்த்துட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்யூ. பை பை. ஹாய் வேலு சார். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. சார் இல்லை? சார் இல்லையே, சார் இப்போ ஃபாரின் போயிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? ஓ, அதான் 2 நாளாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ரிட்டன் எப்போ வருவார்? வரத்துக்கு 1 மாதம் ஆகும் சார். ஓ சரி சரி, ஓகே. நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். சரி சார். சொல்லு பிரியா. ஏய், மீட்டிங் என்னாச்சு? ஓகே சொல்லிட்டாங்களா? ஏய் இரு இரு இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரொடியூசர் என்ன ப்ரொடியூசர் சரியில்லைன்னு சொல்ல வர? அதானே? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எப்பதான் படம் பண்ணுவ? நீ காலேஜ் முடிச்சதுல இருந்து சினிமால தான் இருக்க. இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராவே. நான் மெடிசன் முடிக்க போறேன். உன்னால இன்னும் படம் பண்ண முடியல. நான் டாக்டர் ஆயிடுவேன், நீ டைரக்டர் ஆவியா? ஏய் லூசு 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 மாதிரி பேசாத. நான் என்ன சொல்ல வரது கொஞ்சம் கேளு. ஆமாண்டா, நான் லூசு தான். உனக்கு உன்னை போய் 4.5 வருஷம் லவ் பண்ண பாரு. நான் லூசு தான். யார், விக்கியா? எதுக்கிட்டே இப்படி கத்திட்டு இருக்க? கீழே வரைக்கும் கேக்குது. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஏதாச்சும் சொன்னா கேக்குறியா? நீ செட் ஆகலன்னா பிரேக்கப் பண்ணிட வேண்டியதானே? அவன்லாம் எப்போ படம் பண்ணி நீ எப்போ செட்டில் ஆகுறது? எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கான். இப்போல்லாம் 1-2 ஷார்ட் ஃபிலிம் பண்ண வேண்டிய டைரக்ட் ஆகிட்டு படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காண்டி. ஆனால் விக்கி, ஐ எம் சாரி டு சே திஸ், அவனுக்குலாம் அவ்வளோ டேலண்ட் இருந்தா அவன் எப்போவோ டைரக்டாக இருப்பான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் உன் இஷ்டம்.
ஹலோ. எங்கே இருக்கு நீ? இங்கே தான் பக்கத்தில் பிரியா கூட காஃபி ஷாப்பில் இருக்கேன். அங்கேயே வரேன். நம்ம 2 பேரும் தான் கார் டெலிவரி எடுக்க போகணும். ஹே சூப்பர்டா. இப்போ தான் லாஸ்ட் வீக் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே டெலிவரி எடுக்க போகிறேன்னு சொல்கிற? ஆமாம் ஆமாம், நான் நேரில் வந்து சொல்கிறேன். ஓகேடா. ஓகே பாய். சந்தோஷ் லாஸ்ட் வீக் கார் புக் பண்ணியிருந்தான். நான் வந்ததான் டெலிவரி எடுக்க போவேன்னு சொல்கிறான். இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிகிட்டே இருக்கான். யாரு? அன்னைக்கு சொன்னேனே கார்த்திகை பற்றி, அவன் தான். பிரியா என்ன பண்ணுறா, பிரியா என்ன சொன்னான்னு எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே கேட்டுட்ருக்கான். ஹாய் பிரியா. ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹாய் சோனியா. போகலாம். பை. பாய். வரேன். ஒரு நிமிஷம். பிரியா, உன் ஃபேமிலி மெடிசன் ஃபேமிலி, கார்த்திக்கும் மெடிசன் ஃபேமிலி. ஆனால் விக்கி, யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. வரேன். ஹலோ. 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 பிரியா என்னாச்சு? கால் கூட பிக்கப் பண்ண மாட்டேங்கிற, என்ன? இல்ல 2 நாளா உடம்பு சரியில்லை, அதான். எது உடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட போனியா? நான் வேணா வரவா? வேணா ரெகுலர் வயிற்று வலி தான். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. ஹலோ.
ஹலோ பிரியா, எங்க இருக்க பிரியா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற. ஹே, நான் குரூப் ஸ்டடியில இருக்கேன்பா. நானே ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். ஹலோ நீ டைரக்டரா? நீ உனக்காக நிறைய டைரக்டர் பண்றேன். ஒரு நாள் பெரிய டாக்டர் லவ் பண்றேன்டா. நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. நீ பெரிய டைரக்டரா? நான் ஒரு நாள் பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. டேய் மச்சான், தோசை சாப்பிடு. நான் சாப்பிட்டேன்டா. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறேன். வரேன் மச்சான். டேய் டேய் மச்சான், காலில் வச்ச தோசைடா, இன்னும் சாப்பிடவே இல்லையா நீ? டேய் என்னாச்சு உனக்கு? நீ எந்திரி. என்ன பிரச்சனை உனக்கு? டேய் மச்சான், என்னாச்சுடா? ஏன்டா 2 நாளா ஒரு மாதிரியாவே இருக்க? சொல்லு மச்சான். நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்ட. இதோ வரேன் இரு. அட்ரா மச்சான், அடி. போயிட்டாடா. குரூப் ஸ்டடிங்கிறடா. எவன் கூட போயிட்டு இருக்கா? சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா மச்சான். கூசி பூச்சி உள்ள ஒரு மாதிரி. 4.5 வருஷம் லவ், 4.5 வருஷம் லைஃப். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல இல்லைன்னு ஆயிடுச்சு. அது எப்படி இருக்கும் உனக்கு சொல்லு? ரெண்டு தடவை கயிறு மேலே ஏத்திட்டு மச்சான். செத்திருந்தா 2 நாள் ஆயிருந்திருக்கும். புரியல மச்சான். டேய் டேய் மச்சான், இங்க பார். டேய் கிறுக்குனாடா நீ? கிறுக்குனா இப்படி தொங்குறது தான் மெட்ராஸ் வந்தியா நீ? நம்ம 2 பேரும் இதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறோமாடா மச்சான். டேய் நீ கிரியேட்டரா மச்சான், நீ ஒரு அருமையான கிரியேட்டரா. நான் நம்புறேன் மச்சான். ஒரு நாள் இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் உனக்கு தெரியும்டா மச்சான். டேய் ஒரு பொண்ணுக்காக சாவர. டேய் நம்மளாம் ஆம்பளைங்கடா, சாவக்கூடாது. பொண்ணு பணம் மயிரே போச்சு. செத்துட்டா எல்லாம் வந்துருமா? ஆமா, நான் ஏன் மச்சா சாகணும்? கரெக்ட், நான் ஏன் சாகணும்? என்ன அளவு விட்டு சந்தோஷமா இருக்கா பாரு, அவ சாகணும்டா.
சாகணும் மச்சான். ம் கண்டிப்பாக சாகணும்டா. கண்டிப்பா கண்டிப்பாக சாகணும் மச்சான். செத்துருவா மச்சான். நீ போடு. சாகணும். அவ செத்துருவா மச்சான், செத்துருவா. நீ தூங்கு. ஏண்டி என்னைய தூங்க விடாமல் பண்ணிட்டு நீ இங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கல, இனி நீ எந்திரிக்கவே கூடாதுடி. சாவடி டேய் சாவடி ஏய் சாய். டேய், ஏய், சாவு. என் மேல ஏறி என்னடா பண்ணிட்டு இருக்க? இறங்கி தொலைடா, வலிக்குது. இறங்கடா, இறங்கடா கீழே. அட கருமம் பிடிச்சவனே, உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நல்லா என்ன செஞ்சுட்டடா. ஆஹா, என்ன இந்த குத்து குத்துறான் அத்தி. டேய் நான் அவளை கொண்டுட்டு இருந்தேன்டா. அட போடா, என்ன கொண்டுட்டு இருப்ப நீ? ஐயோ, ஆ. கையில கத்தி இருந்தா நிஜமா என்ன கொண்டிருப்ப. இன்னும் அப்போ தெரியல. அதனாலதான் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். இந்தா, இதுக்கு தான் தலைவலி கட்டிங். எப்பெல்லாம் இந்த மாதிரி தெரியாம தலைவலி வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவலி கட்டிங்க போட்டுருணும். இந்தா அடி. எப்படியோ உன் லைஃப்ல நடந்ததையே ஷார்ட் ஃபிலிமா பண்ணி படம் ஓகே பண்ணிட்டல. அடுத்த வாரம் ஜீவி கிட்ட கதை சொல்லணும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நான் தானே? ஆமா நீதான். போலாம் மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போகணும்.